இன்றைய தேவ வார்த்தை எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காடியம் கட்டி, நசர் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தப்பதாய் அவைகளை மேய்த்து, புஷ்பியும் பிரமமுள்ளவைகளையோ அழிப்பேன். ஆமேன். இந்த வசனத்தில் கர்த்தர் தம்மை நல்ல மேய்ப்பராக வெளிப்படுத்துகிறார். அவர் காணாமல் போனவர்களை தேடி வருபவர், துரத்துண்டு போனவர்களை திரும்ப கொண்டு வருபவர், மனம் உடைந்து போனவர்களின் காயங்களை கட்டி போடுபவர், மேலும் நியாயத்து தீர்ப்பின்படி மேய்த்து புஷ்பியுள்ள மற்றும் பலமுள்ள ஆடுகளை, அதாவது கொடுமை செய்யும் ஆடுகளை அழிப்பார் என்றும் சொல்கிறார். மற்றவர்கள் நம்மை ஒடுக்கும்போது அவளிலிருந்து கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். நம்முடைய நீதிக்கு தக்கதாய், நியாயத்துக்கு தக்கதாய் அவர் மேய்த்து காப்பார். நாம் மனம் உழைந்து காணப்படும் வேளைகளில் நம்முடைய காயங்களை கட்டி நம்மை அணைக்கிறார். பலவீனமான நேரங்களில் அவர் திடப்பற்றுவார். அநியாயமாய் பிறரை ஒடுக்கும்போது அவர் நியாயத்தீர்த்து அழித்து நம்மை பாதுகாப்பார். அவர் நம்முடைய தேவன். அவர் அன்புள்ளவரும் நீதியுள்ளவரும் கூட. இன்று நாம் எந்த நிலையில் இருந்தாலும், வழி தருளியாக அல்லது பலவீனமாக காணப்பட்ட இருந்தாலும் கூட, நாம் கர்த்தரை தேடும்போது நம்மை கட்டி அணைத்து நம்முடைய காலங்களை அவருடைய தழும்புகளால் சுகப்படும்படியாக வழிநடத்துவாராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன். நல்ல ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு புதிய நிலைக்கான கிருபை செய்தபடியாக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் எனக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஜெபிக்கிற, வேதம் வாசிக்கிற, இந்த வசனங்களை கேட்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பாதுகாத்தோடைய எல்லையை பெரிதாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கத்த கோட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. ஊழியக்காலுக்காக ஜெபிக்கிறேன். ஆசிரியங்க ஊழியக்காலைய சுகத்தை விரும்ப கத்தருக்கு மைமூண்டாவதாக. ஆண்டவரே, விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறேன். யார் யாருக்கு சுகமாக காணப்படுகிறாளோ நல்ல சுகத்தை கொடுங்கப்பா. வியாதியிலிருந்து வில்லை தாங்கப்பா. அப்படி தலைமுறை சுகமாட்டுங்கப்பா. ஆண்டவரே, யார் யாருக்கு நல்ல வேலை இல்லையா நல்ல வேலையை தாங்கப்பா. வியாபாரம் செய்வதற்கு நல்ல வியாபாரம் தாருங்கப்பா. இந்த நாமளும் ஆசீர்வித்து பாதுகாத்து இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து பாதுகாத்து கொடுங்க. இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நிரப்புங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமேன்.